Hi friends, welcome to Science Diary. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் கலர் பண்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு ஹேர் கலர் பண்றது ரொம்பவே பிடிக்கும். இது என்னுடைய செகண்ட் டைம் ஹேர் கலர் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் நான் ஹேர் கலர் பண்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட அந்த ஹேர் கலர் வந்து நான் பிக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வந்துட்டு இங்கே அட்டாச் பண்றேன். அந்த ஹேர் கலர் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு நான் அவ்வளோ மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியல. இந்த ஹேர் கலரே பிடிக்கல. ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் இல்லையா? ஓகே, அந்த மாதிரி நான் கேட்ட ஒரு ஹேர் கலர் அது எனக்கு கிடைச்சது வேற ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் செகண்ட் டைம் ஹேர் கலர் பண்ணிட்டு இது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு நான் அந்த வீடியோலேயே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஹேர் கலர் பண்ணது எங்கே பண்ணியிருக்கேன் அண்ட் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் கலர் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஹேர் கலர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நமக்கு எதுக்கு ஹேர் கலர் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லுக் நான் இப்போ ஹேர் கலர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நல்லா விசிபிளாக இருக்கலாம். இப்போ லைன் எனக்கு தெரியுது இல்லையா? ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஹேர் கலர் பண்ணலை. ஸோ நான் வந்து சைடில் இருந்து பேக் சைடு எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஒரு ஹேர் கலர் வந்து இதே நான் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஹேர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரெகுலராக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோ. பட் நான் வந்து எப்படி பண்ணுறேன், என்ன மாதிரி பண்ணுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் நமக்கு இதனால் ஹேர் ஃபால் எவ்வளோ கம்மியாகும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த என்டையர் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாகவே கிடைக்கும். ஓகே, வித்வுட் டிலே இந்த வீடியோவில் ஹேரை பற்றி நிறைய டிப்ஸும் கூட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கும். அப்போ நான் வந்து லிவானில் இருக்கக்கூடிய சீரம், ஸோ உங்கள்கிட்ட என்ன சீரம் இருக்கோ அதை நீங்கள் 80% உங்களோட ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமும் 20% வெட்டாக இருக்கும்போதும் நீங்கள் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ டூ பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான பெரிய சீப் இருக்கு இல்லையா, அந்த சீப்பில் நம்ம வந்து நல்லா கோம் பண்ணும்போது நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அட் தி சேம் டைம் ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளிப்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு நான் வந்து ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்குது. அப்படிங்கிறதால நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எப்போ எனக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கு எடுக்கும் போதே வந்து நம்மளுடைய அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரை வச்சு ஹீட் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஹேர் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற இடத்துல வந்து வேவியாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் ஹீட் வைக்க மாட்டேன், மீடியமில் வச்சதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் பார்ட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து நான் கோம் பண்ணிவிட்டு அதே கோம் வந்து கீழே நம்ம வச்சு அகெயின் நம்ம வந்து கோம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் கோம் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஆகிடுது. மொத்தம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் 5 மினிட்ஸில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எனக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுது இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கே வந்து இது பேபி ஹேர் தான், எனக்கே எப்படி இருக்குன்னா இன்னும் கேர்லி ஹேர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் யாராச்சும் ஒரு கேர்லி ஹேர் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். இன்னும் அந்த மாதிரி யாரும் கிடைக்கல. கண்டிப்பாக கிடைக்கும் போது வந்துட்டு நான் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சமாக இந்த ஹேர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நம்ம ஹேர் கலர் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த ஹேர் கலரை நல்லா ப்ராப்பராக தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கோம் பண்ணி நம்ம வச்சுட்டோம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது நான் வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அந்த ஹேர் கலர் சீக்கிரமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக வந்து
இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னர் வச்சு பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ் ஸ்ட்ரைட்னர் வச்சு பண்ணலாம். பட் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து நான் எனக்கு ஷூட்டோ இல்லை ரெக்கார்டிங்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுவேன். இல்லைனா என்னோடய ஹேர்லேயே வந்து ஒரு போனி போட்டால் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் விட்டுருவேன். பட் நான் வந்து இது வந்து ரெகுலருக்கு நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அக்கேஷனலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் ஹேருக்கும் ஹேர் ஃபாலும் ஆகாமல் இருக்கும். இல்லை எனக்கு வீக்லி ஒன்ஸ் பண்ணால் எனக்கு ஓகேவாக இருக்கும், எனக்கு ஹேர் ஃபால்லாம் அவ்வளோவா வந்து நான் மைண்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, என்னோடய ரியல் ஹேர் ஸ்ட்ரக்சரும் அண்ட் ஹேரோடைய இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறமும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா? ஓகே, இதே மாதிரி நான் இந்த சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரோட லென்த் எடுத்து நான் வந்து கோம் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பண்ணுறதால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 days வரைக்கும், அதாவது நான் போனி போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை நான் பின்னல் போடுறேன், இல்லை நான் வந்து பன் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஹேர் அகெயின் அதோடய ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுது. ஸோ 3 days வரைக்கும் எனக்கு இது போனி போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணி நானுமே வந்து இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் எடுத்தேன். உங்கள் கூட ஷேர் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். 3 days வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ப்ராப்பராக இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக தேர்ட் டேலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிடில் பார்ட் மட்டும் கொஞ்சம் கேர்லாக இருக்கும். அதாவது என்னோடய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஹேர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நார்மலாக நம்ம எவ்வளோ இருக்குமோ ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த ஹீட் கொடுக்கறதால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நான் லென்த்துக்கு கொடுக்க மாட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இந்த நைட் க்ரீம் இருக்குது இல்லையா, அது என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதால கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டோட்டலாக வந்துட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோம் வந்துட்டு கூல் டவுன் ஆயிடுச்சு. அதனால லைட்டாக ஹீட்டாக தான் இருக்குது. எவ்வளோ ஹேர் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அந்த ஃப்ளாட் மெஷின் இருக்குது இல்லையா, அயர்னிங் மெஷின் அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் டே பை டே வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்துட்டு நமக்கு அந்த நம்ம ஒரிஜினல் ஹேர் வருது. பட் இந்த மாதிரி ஹேர் ப்ரஷ்ஷு வச்சு ஸோ இந்த ஒரு நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கான அயர்னிங் மெஷினை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகிறத விட இப்போ நான் இந்த ப்ரஷ்ஷில் பண்ணுறேன்ல இதில் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஹேர் இருக்குன்னு என்னோடய கையில் இருக்குல்ல. ஸோ இதுதான் ஆக்சுவலி நான் இதே வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் மெஷினில் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதுலேயே வந்து 4-5 மடங்கு, அதாவது 4 to 5 times வந்துட்டு அதிகமான ஹேர் ஃபால் எனக்கு கண்டிப்பாக ஆகும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது பெட்டர். மந்த்லி ட்வைஸ் தான் நான் வந்து பண்ண போகிறேன் இல்லையா, அப்படி பண்ணுறது வந்து எனக்கு பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஹேர் ஃபால் ஆகிறத விட ஹேர் ஃபால் ஆகாமல் ஸோ நான் வந்து ஹேர் ஃபால் ஆகிறத விட ஹேர் க்ரோத்துக்கு சைட் பை சைட் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அகைன் நான் வந்து பார்க்குறேன். பாய்.